டொனால்ட் ட்ரம்ப்ட வைரல் வீடியோ உண்டு, மருத்துவம் சம்பந்தமா பேசின வீடியோ ஒன்று பாருங்க. First, effective immediately, the FDA will be notifying physicians that the use of acetaminophen, commonly known as Tylenol, during pregnancy can be associated with a very increased risk of autism. So taking Tylenol is not good. For this reason, they are strongly recommending that women limit Tylenol use during pregnancy unless medically necessary. ரைட். இதில் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா சுருக்கமா? அதாவது பேராசிட்டமோல், அசெட்டமினோஃபேன் வந்து பபா உண்டாகிக்கிற குழந்தை வயிற்றில் இருக்கிற அம்மாமார் எடுத்தால் ஒட்டிசம்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் உள்ள பிள்ளைகள் பிறக்குமா? அப்போ ஒட்டிசம்னா என்ன? இந்த வீடியோ பாரு. क्या हुआ बच्चे? पेंटिंग करना अच्छा नहीं लगता? அமீர் கானோட இந்த குழந்தை இந்த படத்துல நடிக்கிற இது மாதிரி தான் ஒட்டிசம். எல்லாரும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க, டிஃபரெண்டாக இருப்பாங்க. ரைட், ஒட்டிசம் இப்படியான குழந்தைகள் பிறக்கிறது. இது என்ன கண்டிஷன்? இது நரம்பு டெவலப்மெண்ட்ல உள்ள பிரச்சனை உருவாகிற ஒரு கண்டிஷன், நோய் அல்ல, கண்டிஷன். ரைட், இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். பபா வயிற்றுல இருக்கிற அம்மாமாருக்கு அதிகமாக பெயின் வரும், அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகும், அதிகமாக காய்ச்சல் வரும். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெயின் ரிலீஃப் மருந்து பொதுவாக பேராசிட்டமால் தான், விஓஜி, ஜிபி, பிபி கண்டிஷனுக்கு கொடுக்குது. பட் அதையும் இவர கதையை கேட்டு நம்ம எடுக்காம விட்டா வேற வழி இல்லை, வேதனையிலே இருக்க வேண்டி வரும். ரைட், இப்போ இவர கதையை நாம நம்பலாமா இல்லையானது நீங்க உங்கள்கிட்டே தார நீங்க முடிவு. ரைட், இவர் ஒரு அமெரிக்கன் நாட்டோட உலகத்துல தலை சிறந்த நாட்டுல ஜனாதிபதியா இருக்கார். இவர் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சா பேராசிட்டமோல் நேரடியா சயின்டிபிக்கா ஒட்டிசமை உருவாக்குமா அப்படின்னா ரிசர்ச்ல இல்லைன்னு தான் முடிவிருக்கு. அப்ப இவர் சொல்றதை நம்புறதுக்கு இவரை கொஞ்சம் நாம பார்ப்போம். இவர் வந்து உலக மக்கள் அக்கறையா, குழந்தைகள் அக்கறையா, வயதானவர்கள்ல பிரெக்னன்சி அம்மால வேற நாட்டில் உள்ள கஷ்டப்பட்ட மக்கள் மேல அக்கறையா அந்த பதில சொல்லுவாராண்டா இவரை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்ப ரீசெண்டா உலக ரீதியில நீங்க காசா இஸ்ரேல் வார் இருக்குது, அதுல எத்தனை குழந்தை, இந்த வீடியோ பாருங்க. எத்தனை குழந்தைகள், எத்தனை அம்மாமார், எத்தனை வயதானவர்கள், 60,000க்கு மேல இறந்திக்கிறாங்க. 2 லட்சம் பேருக்கு மேல இறந்திப்பான்னு சந்தேகப்படுறாங்க காணா போன ஆக்களை விட. அப்ப இந்த ஒரு கண்டிஷன்ல உலகமே யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தோம். 6 முறை அமெரிக்கா யுத்த நிறுத்தம் வானாம், பாதுகாப்பு சபையில இப்ப ரீசெண்டா கூடி கையோசத்திக்கிறாங்க, அடிங்க காசால யுத்தத்தை பண்ணுங்கன்னு பவரை கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு. அந்த பாதுகாப்பு சபையில இஸ்ரேலும் இல்ல, பலஸ்தீன்